மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். ஆனால் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆகையினால் அவசியம் இருந்தால் ஒழிய புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன், இடம் மாறணும்னு நினச்சேன், இந்த மாற்றங்கள் வருமானு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. கரியர் இருந்தால் கூட உங்களுடைய வேலையிலையும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் அதே சமயத்தில் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமாக இடமாற்றங்கள் உண்டு. ரோல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, வேலை நிமித்தமான எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அதுலேயும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல, நல்ல ஒரு வருமானத்தை லாபத்தை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ இது வரைக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. ஆக இந்த வாரம் முழுவதுமே யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்கலாம் நல்லா இருக்குது. அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மேலே நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, பிஹெச்டி பண்ணியிருக்கீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்ல. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கவனம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்து முழுவதுமே நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் கும்பிட்டு வாங்க. நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டு. நன்றி, வணக்கம்.